மாதிரி நம்ம லிவர் வந்து டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறது என்னென்ன சிம்டம்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம்? மார்னிங் எந்திரிச்சோடனே சில பேருக்கு வந்து தலை சுற்றும், அதே போல் வாமிட் வரும். வாமிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லோயிஸாக இருக்கிறது, இந்த மாதிரிலாம். ஸோ ஃபேட்டி லிவருக்கு மெயினான ரீசன் வந்து ஆல்கஹால்னு நம்ம சொல்லலாம். ஆல்கஹால், ஸ்மோக்கிங், இது ரெண்டுமே வந்துட்டு ஃபேட்டி லிவர் வருது. ஆல்கஹால் சாப்பிட்டு அதுக்கு சைடிஷாக வந்து நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ரெண்டுமே வந்து ஹெல்த்துக்கு அவ்வளோ வந்து. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்றவங்க, நான்வெஜ் மட்டுமே அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி சாப்பிட்றவங்களும், ஆயில் ஃபுட்டு நிறைய வந்து ஜங்க் ஃபுட்டு நிறைய வந்துட்டு டீப் ஃப்ரை ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, ஆயில் ஃபுட்டு சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, ஆதி அகத்தியர் ஹெல்த் கேர்னுடைய ஃபவுண்டர் டாக்டர் பிரியா மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாகவே 250 வருடம் கடந்து 8 தலைமுறையாக வந்து சித்த மருத்துவம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுடைய கிளினிக் பார்த்தீங்கன்னா சேலமில், இப்போ சென்னையில் இயங்கிக்கிட்டு இருக்கு. இவங்ககிட்ட பேசி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். இப்போ வந்து மேம், இப்போ யூடியூப்லலாம் நிறைய ரெசிபீஸ்லாம் பார்க்குறோம். என்னென்னா லெமன் வாட்டர் குடித்தோம்னா இது டீடாக்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க, மின்ட் வாட்டர் குடித்தா டீடாக்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் உண்மை தானா மேம்? லிவர் டீடாக்ஸுக்கு தானே கேட்குறீங்க? லிவர் டீடாக்ஸ். ஓகே. லிவர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஆர்கன் நம்ம உடம்புல. இது வந்து 500 ஒர்க்ஸ், ஒரு 500க்கு மேற்பட்ட வேலைகள் நம்ம உடம்புல அது செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆர்கன் நம்ம சொல்லலாம். ஸோ லிவர் அப்படிங்கும்போது வந்து இப்போ இருக்கக்கூடிய ப்ராப்ளம்னா ஃபேட்டி லிவர் நம்ம சொல்லலாம். ஃபேட்டி லிவரில் ஸ்டேஜஸ் இருக்குது, 4 ஸ்டேஜஸ் வரைக்குமே இருக்குது. ஃபஸ்ட்டு, செகண்டு, இந்த மாதிரி. ஃபேட்டி லிவர் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஒபீஸாக இருக்காங்க, நல்ல வெயிட் கெயினில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கும். அதே போல் வந்து அன்ஹெல்த்தியாக யார் சாப்பிட்றாங்க, நிறைய பேர் வந்து ஹோட்டல் ஃபுட் சாப்பிட்றாங்க இல்லையா, ஆயிலில் வந்து கான்சன்ட்ரேட்டே பண்ணாமல் ஆயில் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றது, ஹோட்டல் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்குலாம் ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ லிவரில் வந்து ஃபேட்டி லிவர் வருதுன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கும்போது அவங்க பிபி வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. கொலஸ்ட்ரால் செக்கப்பில் வந்துட்டு எல்டிஎல், இது வந்து பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடியது, ஹெச்டிஎல் வந்து குட் கொலஸ்ட்ரால். எல்டிஎல் வந்துட்டு அதிகமாகும் பிளட்டில். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த கொலஸ்ட்ரால்லாம் வந்துட்டு ஆர்டரியில் போய் செடிமெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 1 by 1 அது அப்படியே ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே மேம். இப்போ வந்துட்டு நம்ம டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கலாம் மேம், லிவரை வந்து டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு? ஸோ நம்ம வந்து மெயினாக இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஆயிலில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஆயிலில் வந்து இந்த ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக. அதே போல் ரீஃபைண்ட் ஃப்ளோரும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஆயிலில் நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணோம். இன்னும் கூட அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு சொல்லுவோம். சேச்சுரேட்டட் ஃபேட், அன்சாச்சுரேட்டட் ஃபேட்னு 2 டைப் ஆஃப் ஃபேட் இருக்குது. ஸோ ஃபேட்டி ஃபுட்டு வந்து அதிகமாக எடுக்காமல் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஃபேட் ஃபுட் அதிகமாக எடுத்தாலும் கூட அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு ரீசனாக அவங்களுக்கு வெயிட் கெயின், ஃபேட்டி லிவர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஃபேட்டை பர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸசைஸ் பண்ணணும், நம்மளோட கலோரி லாஸ் ஆகணும். அதுக்கு வந்து ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டோ அல்லது ஃபிசிக்கலாக நம்ம வந்துட்டு ஏதாவது ஃபிசிக்கல் ஒர்க் நமக்கு இல்லை அப்படிங்கும்போது நம்ம லைஃப்பில் அதுக்கான எக்ஸசைஸ், வாக்கிங், யோகா, ஜிம், ஏதாவது ஒன்று கலோரி லாஸ் பண்ணுறதுக்கான இது பண்ணும்போது அவங்களுக்கு ஃபேட் வந்து தானாகவே டிசால்வ் ஆகும். தென் இன்டேக்கில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுலேயும் வந்து டீடாக்ஸ் பண்ணக்கூடிய லிவர் டீடாக்ஸுக்கு நிறைய வந்து நம்ம ஃபுட்லேயே இருக்குது, நேச்சுரலாகவே இருக்குது. நம்ம வந்து இப்போ ஃபேட்டி லிவர் இருக்குது, இல்லை எங்களுக்கு நம்மளாக தான் இருக்கும், பட் வந்து எங்களோட லிவரை வந்து டீடாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து டெய்லி வந்துட்டு ஒரு 2 ml வீதம் வந்துட்டு லூக்வார்ம் வாட்டரில் குடிக்கலாம். அதே போல் லெமன் ஆகட்டும், நம்மளோட சித்தா மூலிகைகள் அப்படிங்கும்போது நிறைய மூலிகைகள் இருக்கு. அதில் வந்துட்டு சதாவரி ஆகட்டும், கரிசாலை, கீழாநெல்லி மற்றும் இந்த மாதிரியான மூலிகைகள் எல்லாமே டீடாக்ஸ் பண்ணக்கூடியது. அதிமதுரம், இதெல்லாம் வந்துட்டு டீடாக்ஸ் பண்ணக்கூடிய மூலிகைகள் தான். ஓகே மேம். இப்போ வந்து நம்ம வந்து ஹெல்த் பற்றி பேசும்பொழுது ஒரு ஹெல்தி டயட்னா ஒரு நாளைக்கு இதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா ஒரு 3 வேளைக்கு நம்ம என்ன மேம் சாப்பிடலாம்? ஸோ நம்மளோட டயட்டில் எப்போவுமே கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் இது 3மே இருக்கணும். அதில் வந்து நம்ம வந்து கார்போஹைட்ரேட் மற்றும் ப்ரோட்டீன் அப்படிங்கும்போது வந்துட்டு கார்போஹைட்ரேட் தான் அதிகமாக எடுத்துக்கும், ப்ரோட்டீனை கம்மியாக எடுத்துக்கும், ஃபேட்டை வந்து சம்டைம்ஸ் அதிகமாக எடுத்துப்பாங்க. ஸோ இதை வந்து ரேஷியோ வைஸ் கரெக்டாக எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் கார்போஹைட்ரேட் மட்டும் எப்போவுமே 3 வேளை அரிசி சாதமே சாப்பிட்றவங்களுக்கு சுகர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லிவரில் வந்துட்டு ஃபேட்டி லிவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபேட் கண்டென்ட்டை மட்டுமே அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கும் லிவர் சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ப்ரோட்டீனை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் மற்ற இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ இதை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி வந்து கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணிட்டு அதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். இப்போ சாப்பாடு அப்படிங்கும்போது அதில் வந்துட்டு நம்ம சாப்பாடு கம்மியாகவும் வெஜிடபிள்ஸ் வந்து நிறையாவும் எடுத்துக்கலாம். ஓகே மேம். அதே மாதிரி ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. நம்ம வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்துட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. நம்மளோட சாப்பாடு எப்படி இருக்குன்னா பாதி தான் சாப்பிடணும். நம்ம வயிறுக்கு எவ்வளோ தேவையோ அதில் நம்ம பாதி தான் சாப்பிடணும். மீதி 50% ஃபுட்டுனா ஒரு 25% வந்துட்டு வாட்டர் இன்டேக் இருக்கணும். அது நம்ம சூப்போ அல்லது வாட்டர் இந்த மாதிரி எடுத்துப்போம். மீதி 25% எம்டியாக தான் இருக்கணும். ஃபுல்லாக கட்டு ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. ஸ்டொமக் ஃபுல்லாகவே நம்ம சாப்பிடக்கூடாது எப்போவுமே. இப்போ வந்து ஃபேட்டி லிவர்லாம் வர்றதுக்கான காரணமாக என்ன மேம் இருக்குது? ஃபேட்டி லிவருக்கு நான் சொன்ன மாதிரி நம்ம ஆயில் கான்சன்ட்ரேட் பண்ணோம். இதை வந்துட்டு நமக்கு கொலஸ்ட்ரால் செக்கப் பண்ணி பார்ப்போம். பிளட்டில் இருக்கக்கூடிய ட்ரைக்ளிசரைட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதே போல் எல்டிஎல் ஹெச்டிஎல் பார்ப்போம். இன்னொன்று வந்து ஸ்கேன் மூலமாக வந்துட்டு லிவரில் ஃபேட்டி லிவர் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, எந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலாக இருக்கோமா, ஒர்க் அவுட் எதுவுமே பண்ணாமல் இன்டேக்கில் வந்துட்டு அன்ஹெல்த்தியாக நிறைய ஃபேட் கண்டென்ட் கார்போஹைட்ரேட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். டயட் அப்படிங்கும்போது நிறைய வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இருக்கக்கூடியது, நிறைய நேச்சுரலாக ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துட்டாலே நம்மளோட லிவர் வந்து டீடாக்ஸ் ஆகும். அதே போல் வெஜிடபிள்ஸ் அப்படிங்கும்போது எல்லா வகையான காய்கறிகள் சாப்பிடும் போதே வந்துட்டு நம்மளுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்றவங்க, நான்வெஜ் மட்டுமே அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி சாப்பிட்றவங்களும், ஆயில் ஃபுட்டு நிறைய வந்து ஜங்க் ஃபுட்டு நிறைய வந்துட்டு டீப் ஃப்ரை ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, ஆயில் ஃபுட்டு சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக லிவரில் ஃபேட்டி லிவர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே. இப்போ வந்து நம்ம லிவர் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, சிகரெட் பிடிக்கிறது, இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் வந்துட்டு லிவரை எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்ட் பண்ணுது? ஸோ ஃபேட்டி லிவருக்கு மெயினான ரீசன் வந்து ஆல்கஹால்னு நம்ம சொல்லலாம். ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இது ரெண்டுமே வந்துட்டு ஃபேட்டி லிவர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆல்கஹால் ஹேபிட் இருக்கவங்களுக்கு சிரோசிஸ் ஆஃப் லிவர் வரும். அதாவது லிவரில் இருக்கக்கூடிய எல்லா செல்களுமே பாதிக்கப்பட்டு வரக்கூடியது சிரோசிஸ் ஆஃப் லிவர். இந்த கண்டிஷன் நெக்ஸ்ட் அவங்களுக்கு அசைட்டிஸ் ஃபார்ம் ஆகும். அதாவது வயிறு வந்து வயிறில் வந்து நீர் கோக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிரோசிஸ் ஆஃப் லிவர், அசைட்டிஸ் இதெல்லாம் வராமல் இருக்குன்னா நம்ம ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். அதே போல் ஃபேட்டி ஃபுட்டு, ஆல்கஹால் சாப்பிட்டு அதுக்கு சைடிஷாக வந்து நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ரெண்டுமே வந்து ஹெல்த்துக்கு அவ்வளோ வந்து கெடுதல் உண்டாக்கக்கூடியது, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகம் பண்ணக்கூடியது, ஹெல்த்துக்கு வந்து லிவருக்கு ஒத்துக்காத உணவுன்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே மேம். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நம்ம லிவர் வந்து டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறது என்னென்ன சிம்டம்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெயிட் கெயின் நம்ம சொல்லலாம். வெயிட் கெயின், தென் ஏதாவது ஸ்டோன் இருக்குது, அதாவது கேல் பிளாடரில் ஏதாவது ஸ்டோன் இருக்குன்னா வாமிட் சென்சேஷன் இருக்கும். அதே போல் பெயின் லைட்டாக வந்து ரைட் சைடில் நமக்கு வந்துட்டு லிவரோட லொக்கேஷன் ரைட் அப்பர் செஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஏதாவது பெயின் இருக்குது. மோஸ்ட்லி எப்போ பெயின் ஃபீல் பண்ணுவாங்கன்னா இப்போது லைன் பொசிஷனில் படுத்துட்டு இருந்து திறந்து எந்திரிக்கும் போது வந்து அந்த ரைட் சைடில் ஏதாவது பெயின் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு லிவரில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். லிவரில் ஏதாவது அது ஸ்வெல்லிங் ஆகட்டும், அது வந்து நம்ம ஸ்கேன் மூலமாக செக் பண்ணிக்கலாம். அல்லது ஃபேட்டி லிவர் இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் சைடு ஏதாவது ப்ரிக்கிங் பெயின் இல்லை மாதிரி பெயின், அல்லது வாமிட் சென்சேஷன், மார்னிங் எந்திரிச்சோடனே சில பேருக்கு வந்து தலை சுற்றும், அதே போல் வாமிட் வரும். வாமிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லோயிஸாக இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்தால் லிவர் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே போல் டெய்லி நம்ம ஹோட்டல் ஃபுட்டு தான் சாப்பிட்றோம், வீட்டு ஃபுட்லாம் கிடையாது, ஆயில் ஃபுட்டு நிறைய சாப்பிட்றோம், ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றோன்னா கண்டிப்பாக லிவர் செக் பண்ணிக்கணும். 30 ஏஜ் அப்படின்னாலே வந்துட்டு அவங்க 6 months ஒன்ஸ் வந்து ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும். அதே போல் 35 ஏஜ்னால் கண்டிப்பாக வந்து 3 months ஒன்ஸ் 4 months ஒன்ஸ் வந்து ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வைரஸ் இருக்குது, அது வந்து லிவரை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல மேம், அப்படி அது என்ன மேம் பண்ணும்? ஸோ ஹெப்படைட்டிஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. A, B, C, D இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து ஹெப்படைட்டிஸ் B தான் வந்துட்டு கொஞ்சம் டேஞ்சரஸான வைரஸ்ன்னு நம்ம சொல்லலாம். மற்ற வைரஸ்லாம் வந்து தானாகவே 2 to 3 வீக்ஸில் தானாகவே சரியாகக்கூடியது. ஹெப்படைட்டிஸ் B வந்து லைஃப் லாங் இருக்கக்கூடிய ஒரு வைரஸ். ஸோ இது லிவரில் அஃபெக்ட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து எப்போவுமே லைஃப் லாங் இருக்கும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு லிவரில் வந்து சிரோசிஸ் லிவர் வரதுக்கு சான்சஸ் அதிகம். இந்த வைரஸ் வந்து லிவரில் மட்டும் இல்லை, பாடியில் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு வைரஸ். ஸோ அவங்களுக்கு இன்டெஸ்டைனில் நிறைய பிரச்சனைகளும் உண்டாகக்கூடியது. வயிறு சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள், ஃப்ளோட்டிங் நிறைய இருக்கும், சரியாக டைஜஷன் ஆகாது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ சிரோசிஸ் ஆஃப் லிவர் மற்றும் ஹெப்படைட்டிஸ் B இது ரெண்டுத்துக்குமே வந்து ஆதிகத்தி ஹெல்த் கேரில் சிறப்பாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்.
ஹெப்படைட்டிஸ் பிக்கு வந்து நம்ம அந்த வைரல் லோட் டெஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த வைரல் லோட் டெஸ்ட்டில் அதோட கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதுக்கான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இந்த மாதிரியான பிரச்சனைன்னு சொல்லி வரோம்னா நீங்கள் எந்தெந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்து அஃபோர்ட் பண்ணுறீங்க? ஸோ ஹெப்படைட்டிஸ் பின்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து லைஃப் லாங் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கும்போது அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நாங்கள் வேறு மாதிரி ஃபுல்லாக டீடாக்ஸ் பண்ணக்கூடிய லிவருக்கு டீடாக்ஸ் பண்ணக்கூடிய மெடிசன் கொடுத்து அதுக்கு கொஞ்சம் ஹெவியான மெடிசன்ஸ் நாங்கள் கொடுப்போம். டோசேஜ் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஹெவியாக இருக்கும். டயட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டயட் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா அன்ஹைஜீனிக்காக எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவோம். ஏன்னா அது வரதே பார்த்திங்கன்னா வந்துட்டு வெளியிலேருந்து அன்ஹைஜீனிக் டயட்டு, சலைவா, தென் ஒரு ஃபிசிக்கல் காண்டாக்ட் இந்த மூலமாக வரனால அந்த ஹெப்படைட்டிஸ் பி இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரிக்டான ஒரு லைஃப் ஸ்டைல் தான் நாங்கள் மெடிசன் வித் லைஃப் ஸ்டைல் இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து நாங்கள் கொடுப்போம். அதே போல் சிரோசிஸ் ஆஃப் லிவர் அப்படிங்கும்போது அந்த ஸ்டேஜ் பொறுத்தும் ஃபேட்டி லிவருக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். கால் பிளாடர் ஸ்டோன் ஆகட்டும், லிவரில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்குமே ஆதி அகத்தியர் ஹெல்த் கேரில் சிறப்பான சிகிச்சை கொடுப்போம். அதே போல் ஜாண்டிஸ், மஞ்சக்காமாலைன்னு சொல்லுவோம். இதுவும் வந்துட்டு லிவர்லேயும் கால் பிளாடர்லேயும் வந்துட்டு எக்ஸசிவாக பைல் செக்ரீஷனால் உண்டாகக்கூடியது. ஜாண்டிஸ் வந்தாலும் கூட அதுக்கு வந்துட்டு ஒன் டேல தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஒன் டே மட்டும் தான் ஜாண்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட். ஆமாம், ஜாண்டிஸ்க்கு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு மேலே ட்ரீட்மெண்ட் அதுக்கு மட்டும் ஸ்பெஷலாகவே கொடுத்துட்ருக்கோம். ஒன் டே மெடிசன் தான், ஒன் டேலே வந்து மோஸ்ட்லி க்யூர் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 டேஸ் வந்துட்டு லைஃப்பில் என்ன ஃபுட் டயட் மட்டும் கொடுப்போம், அதுலேயே வந்துட்டு நாங்கள் க்யூர் பண்ணிடுவோம். ஓகே மேம், எங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து லிவர் பற்றின பிரச்சனைகளுக்கு வந்து நிறைய தீர்வுகள்லாம் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி.